ஹலோ கைஸ், விஷ் யூ ஹாப்பி நியூ இயர். ஏன் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த விஷயத்தை நீங்க என்ன பண்ணலான்னு ஏன் வச்சுக்கீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்க. இந்த விஷயத்துக்கு ஒரு புது மான்வா சீரிஸ் ஆரம்பிக்கலாம்னு முடிவு பண்ணேன். சீசன் 1 சேவ் தி டீஸ்டர் ரொமான்ஸ் காமெடி மான்வா சீரிஸ். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச இசைக்காய் கதை தான். இது ஃபேமஸான நாவலோ இல்லை ஃபேமஸான கேமோ. அதனால ஒரு நாள் கண்ணு வச்சு பார்க்க போது அந்த உலகத்தை ஒரு கேட்டா அவங்க இருப்பாங்க. இந்த கதையை ஒரு நாவல் படிச்சுக்கணும். நம்ம ஹீரோ ரீஇன்கார்னேஷன் ஆவாங்க. மற்ற கதைக்கு இந்த கதைக்கு என்ன வித்தியாசம்னா, இது வரைக்கும் நம்ம பார்த்த கதைகள் என்ன இருக்கும், கேரக்டருக்கு ஒரு மோசமான எண்டிங் இருக்கும். அந்த எண்டிங் மாற்றத்துக்காக அவங்க போடுறாங்க. அப்படி இல்லையா, மிச்ச உலகத்தை ஒரு மோசமான லைஃப் மாறிருப்பாங்க. இந்த உலகத்தையாச்சும் நல்ல லைஃப் மாறணும் போராடுவாங்க. அதுவும் இல்லையா, அந்த நாவல அவங்களுக்கு ஃபேவரட் கேரக்டர் இருக்கும், அவங்களுக்கு ஒரு மோசமான எண்டிங் இருக்கும். அந்த எண்டிங் மாற்றத்துக்காக போராடுவாங்க. இதெல்லாம் போக எனக்கு இந்த உலகமே வேணாம், இது உலகத்து போறதுக்காக வச்சும் போராடுறவங்களும் இருக்காங்க. இன்னும் அவங்களுக்குன்னு ஒரு கோல் இருக்கும். நம்ம ஹீரோயின் கோல் என்ன தெரியும், ஸ்டோரி அவளாம் மாத்தமே தெரிஞ்சவங்க. ஸ்டோரி மாத்துறதுக்கு விருப்பமே இல்லாம டெய்லி அவருக்கு பிடிச்ச சாப்பாடு மட்டும் சாப்பிட்டு போலாம்னா நம்ம ஹீரோயின் ஒரே கோல். இதான் ஒரு நாள் நாவலோட முக்கியமான கட்டத்துல ஒரு டேஸ்டியன் ஃபுட்டே அவளுக்கு பெரிய ஆப்பா மாறிடும். அது வந்து நம்ம ஹீரோயின் தப்பிச்சா இல்லையானா இந்த மீதி கதை. அதில் பேசணும், வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸ்டார்டிங்ல ஒரு போர் நிறுத்துக்குது. அது போக சோல்ஜர்ஸ் யாரையும் தேடி பயங்கர ஓடிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் துளியும் சம்பந்தம் இல்லாம இந்த பொறுப்பு தான் இந்த உணவை சாப்பிட காத்திருக்கன்னு சொல்லி ஒரு பாட்டு பாடித்த சமையல். அடுத்த பக்கம் இந்த சோல்ஜர்ஸ் எல்லாமே இங்கதான் ஆறாவது பிரின்சஸ் வாங்கன்னு சொல்லி போயிட்டு இருக்காங்க. செஞ்ச சூப்பை அவங்க சாப்பிட்டு இருக்க நேரத்தை தான் பிரின்சஸ் இருக்கப்போ உன தப்பிக்க முடியாது டோரை திறந்து பார்க்க சமையல் பண்ணிக்கிட்டு இருந்த இவங்க தான் பிரின்சஸ் லூவானா. அதே ஒரு ஹீரோயிங்க இவங்க தான். பார்த்து தப்பிக்க ட்ரை பண்ணாம சூப் குடிச்சிட்டு இருக்காங்க. வந்தவங்க கூட டவுட் விட்டு, ஆமா நீதான் ஆறாவது பிரின்சஸ் தான் கேட்க, ஹீரோயின் ட்ரெஸ்ஸை பார்த்து ஒரு டவுட்ல கேட்க, லூவானாவும் அவங்கள பார்த்து நான் அந்த ஆறாவது பிரின்சஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் சாப்பிட்டு வந்ததுன்னு சொல்ல, இன்னவங்களும் இதை பார்த்து என்ன சொல்லணும்னு தெரியாம இன்னொரு சோல்ஜர் என்ன பண்ணலாம்னு சொல்றது, சரி அவளை கூட்டிட்டு வாங்கன்னு சொல்ல, நம்ம லூவான பிடிக்க போகுது. அது தெரியாம சூப் கீழே குத்திடுது. அங்க அவளை கொண்டு போறான்னு கவலை இல்லை, அந்த சூப் கொட்டி வச்சுருந்தா அவ கவலைப்பட்டு போயிட்டு இருக்கிறான். ஐயோ என் சூப் போச்சே. இந்த ராஜ்யமே வீண்டு போன மாதிரி கட்டுறாங்க. எல்லாருமே மண்டி போட்டு யாருக்கும் கீழே பயந்துகிட்டு இருக்காங்க. இங்கே குயின் அவங்க பசங்க எல்லாருமே என்ன நடக்க போகும் தெரியாம ஒரு மாதிரி கவலை தான் அங்கே இருந்துருக்கிற நேரத்துல தான் ஒரு சவுண்டு மோசமா எங்கேயும் வலிங்க சொல்லுவேன். யாருமே நீ கேட்க போதும் நான் பிரின்சஸ் தான் சொல்லிட்டு நம்ம ஹீரோயிங் அங்கே வந்துட்டுக்கேன். இங்கே ஒரு ராயல் ஃபேமிலி உட்காந்த இடத்துல நம்ம உட்கார எல்லாமே ஆச்சரியமா பார்த்துக்கேன். ஒரு வாய்ஸ் இங்கே ராயல் ஃபேமிலியில உட்காருவாங்க, இங்கே நீ இப்படி உட்காந்து உனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்கேன். நாவலோட ஒரிஜினல் ஹீரோயின் ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் இக்ரிஸ் பார்த்து சொல்லிட்டு இருக்கேன். நம்ம லூனாவும் அந்த ஆறாவது பிரின்சஸ் வானா சிக்கன். எனக்கு உங்களை பத்தி நல்லா தெரியும், ஆனா என்னை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் தெரியான்னு சொல்ல போகுது. சிவப்பு மூடிக்காரியோ ஒரு கைவிட்ட கோட்டையில ஒரு பிரின்சஸ் இருக்கா நான் கேள்விப்பட்டேன். அது நீதானா, நீ செத்துட்டே நான் நினைச்சானா நக்கலா சொல்லிட்டு இருக்க. ஆனா ஒரு ஷூ சவுண்ட் கேட்டு எல்லாமே ஒரு மாதிரி பயத்துல அங்க பாத்துட்டு இருக்கேன். லூவானா நம்ம கிட்ட பேசுறா. எனக்கு கலாச்சாரம் சரி, எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தாலும் சரி, எப்படியும் நம்ம எல்லாருமே சாக்கதா போகும். அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது எனக்கு நல்லாவே தெரியும். நீங்க கேக்குறீங்களா, என்ன போன லைஃப்ல நான் இந்த நாவலை படிச்சிருக்கிறேன். நீங்க நினைச்சா சரிதான், நான் வேற உலகத்தை சென்றுவேன். ஒரு உலகத்துல ஒரு நாவல் ரொம்ப ஃபேமஸான ஒரு நாவல். இதோட கதை என்னன்னா, மோசமான கிங் இருந்தான், அவனுக்கு ஃபுல் கண்டத்தையும் ஆளணும் ஆசை. பிரின்சஸ் இக்ரிஸ் அவன் பார்த்தான். காதல் பேரரசனும் நான் உனக்கு கல்யாணம் பண்ணி ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லிருக்கு. நம்ம இக்ரிஸ் மாதிரி சைக்கோ நான் கல்யாணம் பண்ணிக்க முடியாது அவன் ரிஜெக்ட் பண்ணுவான். இது அது கோபமான அந்த அரசனும் அழிக்க சொல்லுவான். அவனோட விசுவாசியான தளபதியான டியூக் கிட்ட பெரிய படையோட சேர்ந்து அந்த கண்ட்ரியை அழிப்பான். இக்ரிஸ் என்ன வேணா பண்ணிக்கோ, என் கண்ட்ரியை விடுன்னு சொன்ன பார்த்தோன்னு இது பார்த்தேன். அந்த அவளோட தைரியத்தை பார்த்தேன். டியூக்கும் அவன் மேல ஒரு காதல் வரும். நம்ம ஹீரோயின் ரீஇன்கார்னேஷன் லூவானான்னு பேர்ல இந்த கேரக்டருக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸும் இல்ல. அதே டைம்ல இவ ஒண்ணு இறந்துருவா, இல்ல இவ காணாம போயிடுவான். இவ நாவல்ல எந்த ஒரு பெரிய இம்பாக்டும் பண்ண மாட்டான். டெக்னிக்கலா பார்த்தா நாவல்ல இவ இருக்கிற ஒண்ணு இல்லாம இருக்கிற ஒண்ணு அப்படி ஒரு கேரக்டர் இந்த லூவானா கேரக்டர். ஹீரோயினுக்கு தனக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சோம். அந்த டிஸ்னி அவளால மாற்றவும் முடியல. ஏன்னா ராயல்டி ஃபேமிலி சேர்ந்து விளையாட இவ்வளவு கோட்டையெல்லாம் மறைச்சு வச்சிருவாங்க யாருக்கும் தெரியாம. நம்ம ஹீரோயின் ஒரு முடிவு பண்றான், எப்படியும் அவளோட டிஸ்னி அவளால மாற்ற முடியாதுன்னு தெரிஞ்சிருச்சு. அதாவது என்ன பண்றான்னா, இதுக்கு டேஸ்டியான ஃபுட்டா செஞ்சு நிம்மதியா சாப்பிட்டு நிம்மதியா இந்த உலக விட்டு போறதுதான் நம்ம ஹீரோயினோட லட்சியம். நானே எத்தனையோ லட்சியம் பார்த்திருக்கேன், ஆனா எப்பயோ லட்சியத்தை நான் பார்த்திருக்கல. இதுவும் நல்லா இருக்குது. அந்த டியூக் பத்தி நான் சொல்லணும், அவன் ஒரு ரத்த வெறி பிரிச்ச ஒரு போர் வீரர். ராஜ்யத்தை போர் எடுத்து போறானோ அந்த ராஜ்யத்துக்கு அழிவு மட்டும் மிச்சம். எல்லாரும் கெஸ் பண்ண கருத்து தான் இவன் தான் அந்த டியூக் அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்ல பார்த்தா இவன் தான் டியூக் லிஞ்சன். நம்ம கதையோட ஹீரோ இவன் தான். டியூக்கு பார்த்தோன்னே அங்க இருக்க அரசு குடும்பத்துக்கு எல்லாமே பயந்து நடக்குறாங்க, என்ன நடக்க போன்னு. ஆனா நம்ம ஹீரோயின் மட்டும் அவன் ட்ரெஸ் பார்க்க சாக்லேட் மாதிரியே இருக்குன்னு பண்ணிட்டு இருக்கான். எப்ப பார்த்தாலும் சோறு விடுங்க. பக்கத்துக்கு சிவப்பு மூடி கறி பார்த்தோன்னா அவன் பயந்து நடிக்கிட்டு என்ன நடக்குமோ யோசிக்கிறான். என்ன நடக்கும் போது தெரியாது. இப்ப பயந்து சாகிறத பேச உண்மையை சொன்னா பாவம் எதுக்கு இப்ப சொல்லிட்டு
அப்படின்னு நம்ம ஹீரோயின் நினைக்க. டியூக் பத்தி பேசினா அவர் பேரரசனோட வாளுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா அரசர் வந்து தலையை விட்டுன்னு சொன்னா அடுத்த செகண்ட் அரசன் காலுக்கெல்லாம் அந்த தலை இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு விசுவாசமான தளபதி தான். எனக்கு பேரரசனோட வாளுன்னு எனக்கு ஒரு 10 பேரை கொடுத்துருக்காங்க. கேட்கறான் இதுக்காக நீ பேர் தான் பண்ணீங்க கண்ட்ரி இருக்கு இந்த மாதிரி நாக்குனா அவன் இன்க்ரீஸ் அவன் கண்ட்ரி பார்த்து கேட்க போரு எல்லாம் முடிஞ்சிச்சு இதுக்கப்புறம் பேசி ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு நம்ம டியூக் அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். அரசனோ அரசியோ ப்ளீஸ் எங்களை விட்டுருங்க எங்களுக்கு என்ன வேணா எடுத்துக்கோங்க எங்களை மட்டும் விட்டுருங்கன்னு சொல்லிட்டு ஏதோ மென்னுக்கிட்டே நம்ம டியூக் பற்றி இதை பேசிட்டு இருக்க நேரத்தில் தான் டியூக் சடனாக நம்ம ஹீரோயிங்க பார்த்து மற்றவங்களெல்லாம் பைக்கில் போய் இவன் மட்டும் எனக்கு வித்தியாசம் பண்ணிட்டு இருக்கான்னு சொல்லி அவன் பக்கத்தில் நண்டு வந்து அவன் முன்னாடி வந்து இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிறேன் டெரர் வாய்ஸ் அவர் கேட்க என்னைய கூப்பிட்டீங்க நான் என்ன பண்ணலையே அப்படின்னு சொல்லி அவன் பயத்தில் இதை சொல்லிட்டு இருக்கேன். நம்ம ஃபர்ஸ்ட் பிரின்சஸ் இக்ரிஸ் வந்து நம்ம ஹீரோயிங்க காப்பாற்றுறான். முக்கியமே அவனும் ராயல் ஃபேமிலி சேர்ந்து இல்லை அதாவது அவளை விட்டு எங்கே என்ன வேணா பண்ணிக்கோன்னு சொல்ல போது ஹீரோயிங்க யோசிக்கிறான் இவளுக்கு என் பேர் கொடுத்துருந்தா ஆனால் என்னை காப்பாற்றுக்க அவன் முன்னாடி நிற்கிறான். கேட்குறான் சரி அவன் ராயல் ஃபேமிலி சேர்ந்து நீ இருக்க அவளை ப்ரொடெக்ட் இவ்வளவு கஷ்டப்படுறேன்னு சொல்ல போகுது. ஹீரோயின் சொல்றான் ஏன்னா என் நாவல்ல எனக்கு ஃபேவரட் பார்ட் இதுதான். ஏன்னா இந்த இடத்துல நம்ம இக்ரிஸோட தைரியத்தை பார்த்து நம்ம டியூக்கு ஒரு மரியாதையோ ஒரு இன்ட்ரெஸ்டோ இந்த டைம்ல தான் வரும். இங்கிருந்து தான் அவங்க லவ் ஸ்டோரி ஆரம்பிக்கும். இது பார்க்க எனக்கு என் கண்ணு 2 கண்ணு பத்தாது அந்த அளவுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இருக்கு. நடத்துங்கன்னு சொல்லி எல்லாமே போய் தளபதியோட ஃபர்ஸ்ட் ஷோக்கு எப்படி நம்ம எக்ஸைட்மெண்ட் பார்ப்போம்னா அவ்வளோ நம்ம ஹீரோயிங் நம்ம எக்ஸைட்மெண்ட் பார்த்துக்கேன். ஆனால் அவளுக்கு ஒரு விஷயம் தெரியும் அவளுக்கு வெளியில நாவலுக்கு உள்ள இருக்கிறான்ட்டு மறந்துட்டான். இந்த சிம்பிளுக்கு என்ன அர்த்தம் நான் தெரிஞ்சுக்கலாமே நம்ம டியூக் பாட்டு கேட்க இல்லை உங்களை பற்றி என்ன சொல்லணும்னா நீங்க நல்லவர் வல்லவர் நாடு தெரிஞ்சவர் அதாவது உங்களை பற்றி அப்படி சிம்பிள் காட்டினேன் வேற இல்லை உங்களை பாராட்டுக்காக நம்ம சிம்பிள் காட்சி சொல்ல போது நான் அது கேட்கல வேற என்ன கேட்டீங்கன்னு சொல்ல போது எல்லாம் ரொம்ப நேரமே எதையும் மறைச்சு வச்சேன் இல்லையே அது எனக்கு கூட சொல்ல போது நீங்க தப்ப புரிஞ்சுக்கிட்டீங்க இங்க தப்பு எதுவுமே இல்லைன்னு சொல்ல போது கேட்காம வீரர்கிட்ட இவ சோதனை பண்ணுங்க வெப்பன்ஸ் இருக்கான்னு செக் பண்ணுங்க இவளை என்ன வேணா பண்ணிக்கோங்க சொல்ல போது சோல்ஜர்ஸும் தெரலா நிக்க நம்ம ஹீரோயிங்க வேணாம் எங்கிட்ட ஒண்ணும் பண்ணுங்க எங்கிட்ட ஒண்ணும் இல்ல ப்ளீஸ் என்ன விட்டுருங்க வேண்டாம் அப்படின்னு நம்ம ஹீரோயின் கத்த அடுத்த சீன் பார்த்தா இங்க நினைக்கிற மாதிரி நான் இருக்கல என்ன விட்டுருங்க சிரிப்பா வர சொல்லி கிச்சு முட்டிக்கு மாதிரி இருக்குது இதுக்குதானே டெரரா அங்க அப்படி முடிச்சிங்க. வான்வாலே எனக்கு பிடிச்ச விஷயம் இதுதான் ஒரு சீரியஸான டோன் போகிற மாதிரி கடைசியில காமெடியை முடிச்சுவாங்க. அதான் எனக்கு மாணவர் சீரியஸ் ரொம்ப பிடிச்சிருக்குது. சோல்ஜரும் வந்து லுக் இதுதான் அவகிட்ட இருந்து சொல்ல போறேன்னு பார்த்தா ஒரு மீட் துண்டு தான் வச்சிருந்தா மீட்டு சீஸ் போட்டு மாதிரி ஹீரோயிங்கோ நான் அதை எக்ஸ்பிளைன் பண்றேன் அது ஒன்றும் பெரிய விஷயம் சொல்ல போறேன் இது என்னென்ன சோல்ஜர்ஸ் கேட்டு போறேன் நான் வெப்பனா இல்ல பாய்சனா அப்படின்னு கேட்க போறேன் அது வெப்பனா பாய்சன் அது எனக்கு குடிங்குது ஃபர்ஸ்ட் எதான் எனக்கு அது வேணும் நம்ம ஹீரோயின் அதை பற்றி கேட்டுக்க அதை கொடுங்கன்னு சொல்ல போது நம்ம ஹீரோயின் திரும்பி பார்க்க என்னன்னு பார்க்க போது அதான் நம்ம டியூக்கு வால் எடுத்து அவ தலைக்கு நேரம் வச்சு இது என்னன்னு சொல்றியா இல்லையா இது மட்டும் இப்போ உண்மையை சொல்லும் உன் தலையை நான் வெட்டிடுவேன்னு அவன் மிரட்டிட்டு இருக்க டியூக்கு அவ அந்த வாழை தன் முகத்தை பார்த்து பயத்துல ஐயோ என்னப்பா இப்பவே நம்ம கதை முடிச்சோம்னு சொல்லி பயத்துல பார்த்துக்க மறுவே கேட்க இது என்னன்னு சொல்றியா இல்லையான்னு சொல்ற மாதிரி அவன் எந்த அளவுக்கு பயப்படுறான்னு சொல்லி அவ கண்ணிலே காட்டுறாங்க. இது வேற ஒன்றும் இல்லை இது சார சீஃப் செக்கியா ஹீரோயின் அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்க சீஃப் செக்கியா இது என்னன்னு சொல்ல கேட்க போறேன் நம்ம ஹீரோயிங்கோ வாய்க்குள்ளே இதை பேசிட்டு இருக்க நம்ம டியூக்கு கடைசி கேட்கல என்னன்னு சொல்ல போறேன் இல்லை அதை வந்து சத்தமா சொல்லு இல்ல அது வந்து எனக்கு கேட்க சத்தமா சொல்ல போறது சத்தமா காது எல்லார் காலையும் விடுற மாதிரி இது சாதம் சீப் சிக்கிறான் நான் சாப்பிட்றதுக்காக வச்சிருந்தேன் வேற ஒண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் சத்தமா பேசிட்டு ஃபர்ஸ்ட் டைம் கேட்க போது எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. அப்ப அங்க இருக்கிற ரியாக்ஷன் மட்டும் பாருங்க நம்ம டியூக்கு விஷயம் கேட்ட டியூக்கு என்ன சொல்லணும்னு தெரியாம ஒரு மாதிரி சரியா நிக்க ஆமே சேர்ந்தவங்களே ஏண்டி இது இப்போ ரொம்ப முக்கிய மாதிரி சொல்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுக்க நீங்க அவசரப்பட்டு கொஞ்சம் ஓவரா சொல்லிட்டு கொஞ்சம் சத்தமா சொல்லிட்டு மாதிரி ஒரு மாதிரி வெக்கத்துல மூச்சு சேர்க்க டியூக்கு ஒரு செகண்ட் யோசிச்சு ஸ்வாடா இறக்க வச்சுக்கிட்டு பின்னாடி திரும்பி அவன் சோல்ஜர் கிட்ட இப்ப நான் கேட்டுலாம் உண்மையான்னு சொல்லி நான் அவகிட்ட தப்பா கேட்டேன்னா அவ சொன்னதான் எனக்கு தப்பா கேட்டான்னு கேட்க போகுது இல்ல லார்ட் அவ சீஃப் செக்கி தான் சொன்னான் நினைச்சேன் என்ன சொன்னாலும் புரியலன்னு சொல்ல போது எந்த சம்பந்தமே இல்லாம அப்படின்னு நாங்க எந்த எஸ்கேப் ஆக ஃபேமிலி மெம்பர்ஸோ ஏண்டி நம்ம இப்ப உயிரிழப்புமா சாபமாவே தெரியல இப்ப ரொம்ப முக்கியமாதி அப்படின்னு பார்க்க அவளை காப்பாத்துற மாதிரி அவன் சின்ன குழந்தைதான் அவ தெரியாம பண்ணிட்டா அவளை ஒன்னும் பண்ணாதீங்கன்னு சொல்ல போது ஈவினிங் யோசிக்க நான் ஒன்னும் அவ்வளவு போய் தப்பான விஷயம் தான் பண்ணி பேசாம ட்ரை பண்ணி பார்க்க தப்பு இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்றான்னா தைரியமா நடந்து வந்து டியூ கிட்ட நான் செஞ்ச சீஃப் செக்கி இது வேணா ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு பிடிக்குமா எனக்கு தெரியாதுன்னு சொல்ல போது நம்ம டியூக்கோ என்னை பத்தி யோசிக்காம ஹீரோயின்ட்டுமே அதை வாங்குறாரு. அங்க இருக்க சோல்ஜர்ஸுமே தடுக்குறாங்க லார்ட் வேணா அது ஏதாவது பாய்சன் இருக்கிறது போது கண்டிப்பா சாப்பிட்றீங்க அப்படின்னு அவங்க ஏதாவது கட்டிட்டு போது நம்ம டியூக் அதை பெருசா கண்டுக்காம ஒரு கடிரா கடிச்சு பாக்குறது அடுத்த செகண்ட் என்ன நடக்குதுன்னா ஜெயில இருக்கிறான். ஐயோ நான் செஞ்ச சம்பளம் சுத்தமா பிரிக்கலையா அதாவது என்ன இப்ப ஜெயில போட்டாங்களா எஸ்கியூஸ் சார் நீங்க அங்க இருந்தவங்க தானே எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் பண்ண முடியுமா நான் ஜெயில் வர டைம்ல எனக்கு மிச்சம் ஜீப் செக்கி கொஞ்சம் காணும் அது அங்க எங்கேயாவது இருந்து பாத்தீங்களான்னு கேட்க போது எனக்கு புரியல இப்ப நீ என்ன மாதிரி நிலைமைக்கு தெரிஞ்ச மாதிரி கேட்கிறேன் நான் கடவுள்கிட்ட வேண்ட உனக்கு வழியே இல்லாம சாவு கொடுப்பாருன்ட்டு கேட்டு அடிச்சு பார்க்க இதுதான் என்னோட முடிவா எனக்கு தெரியும்
எனக்கு இந்த நாவலில் இதுக்கப்புறம் இந்த லுவானான்னு கேரக்டர் இருக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். லுவானான் கேரக்டருக்கு என்ன நடக்கும்னு சொல்லியிருக்க மாட்டாங்க. அவன் ஜெயிலில் இருப்பான், அவளுக்கு என்னமோ எதுவும் நடக்குன்னு தெரியாது. இந்த கேரக்டர் தப்பிக்கிறதுக்கும் சான்ஸ் இருந்திருக்கலாம். நான் தான் இப்போ தெரியாமல் சீஃப் ஜெக்கி கொடுத்து தப்பிக்கலாம் நான் ட்ரை பண்ணேன். ஆனால் கடைசியில் அதுவே எனக்கு ஒரு ஆப்பா மாறிடுச்சு. சலான் மீட்டு சீஸு செஞ்ச ஒரு பொருள் கடைசியாக எனக்கே சாவுக்கான மணியாக ஆயிடுச்சே. எனக்கு சாவை நானே தேடிட்டுனேன். அவ்வளோதான், முடிச்சு விட்டுங்க போங்க. அவ்வளோ என் கதை முடிச்சிருச்சு. நம்ம ஹீரோயின் நினச்சிட்டுக்கேன். நான் ஒரு வேலை சாகினா கூட இந்த ஜெயிலில் கடைசி வரைக்கும் நான் இருப்பேன் போயிருக்கிறேன். கடைசி வரைக்கும் என் லைஃப் இப்படி போயிடுமான்னு நினைக்க போகிறேன்னா அங்கே டியூக்கு வந்து சூனியக்காரி அப்படின்னு நான் டியூக் கூப்பிட்றேன். ஹீரோயின் திரும்பி பார்க்க போது ஒரு மாதிரி வம்சது, நான் சூனியக்காரியா, நான் சூனியக்காரி இல்லையே அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் ஷாக்கு கேட்க ஜீப் சேக்கு என்ன மந்திரம் அது எப்படி எனக்கு சொல்லி கொடுத்துச்சு நம்ம டியூக் கேட்க நம்ம லியோனா பேண்டை முடிச்சுட்டுக்கேன். அப்புறம் நம்ம டியூக் அவளை ஒரு கதையை பற்றி சொல்கிறாரு. ஒரு சில காலத்துக்கு முன்னாடி ஒரு விச்சு எங்கள் ஃபேமிலியில் ஒரு சாவை விட்டா. அந்த சாவை என்னன்னு தெரியுமா, எவ்வளோ சுவையான உணவு சாப்பிட்டான்னு கூட அது குப்பையும் மண்ணும் அழுகி போனது தான் எங்களுக்கு டேஸ்ட் தெரியும். ஐ மீன் நான் என்ன குடித்தோன்னு என்ன சாப்பிட்டானோ ஃபேமிலியில் இப்படி ஒரு மோசமான சாவை இருந்துச்சு. ஹீரோயின் கேட்டேன் தலை சுற்றி என்னடா இப்படி ஒரு ஸ்டோரி இதுக்கு எங்கிட்ட சொல்கிறீங்க கேட்க. நீ செஞ்சியோ சீப் சேக்கி அது என்னடா கொஞ்சம் சுமாரானாலும் எனக்கு நான் டேஸ்ட் கொடுத்து சாப்பாடு சாப்பிட்டுக்கிறேன். ஆனால் உன் சாப்பிட மட்டும் எனக்கு டேஸ்ட் தெரிஞ்சுன்னு சொல்ல போகிறான். ஹீரோயின் யோசிக்கிறேன், அது நல்லா இல்லைனாலும் நான் ஜெயிலில் இருக்கல, நான் அது நல்லா இருக்கிறதால நான் ஜெயிலில் இருக்கிறேன். இது என்னடா இப்படி குழப்பமா இருக்குன்னு சொல்ல ஹீரோயின் யோசிக்க போகிறான். கொண்டு அதை நீ கொண்டு வந்துட்டேன்னு சொல்ல போகிறேன். எஸ்லா நான் அது கொண்டு வந்துட்டேன்னு சொல்ல போகுது. என்னன்னு பார்த்தா டார்ச்சர் பண்ணக்கூடிய வெப்பன்ஸு கட்டி கரப்பரை எல்லாமே இங்கே இருக்குது. சாவை கொடுத்த விச்சுக்கோ உனக்கோ ஏதோ சம்மந்தம் இருக்குது. ஐயோ அந்த ஆளை இதை பற்றி தான் சொன்னானே, எனக்கு வழி இல்லாமல் சாவு கொடுக்கணும்ட்டு கடவுள்கிட்ட வேணுக்கு ஆணி தான் நான் சொல்லுவேன். உன் லெஃப்ட் காரை விட்டுட்டுமா இல்லை ஃபர்ஸ்ட் உன் ரைட் காரை நான் விட்டுட்டுமா நம்ம டியூக் கேட்க தெரலா கேட்க. அவ்வளோதான், நம்ம ஹீரோயினுக்கு உயிரே போயிருச்சு. என்ன பண்ணுன்னு தெரியல. நம்ம ஹீரோயின் யோசிக்கலாம், இப்படி நாவலில் இப்படி ஒரு விச்சுன்னு ஒரு கான்செப்ட் இல்லையடா. நாவலில் படிச்சு வரைக்கும் விச்சுன்னு யாரும் இல்லையே. இது ரொமான்ஸ் நாவல் தான். திடீர்னு ஃபேண்டசி கதை தான் சொல்றீங்க, என்னதான் நடக்கிறீங்க பேக்னு ஒரு வாய்ஸ் வருது. ஏன் டியூக் விச்சஸை வெறுக்கிறாங்கன்னு ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஏன்னா சின்ன வயசுல நம்ம டியூக்குக்கும் இந்த சாவை இருக்கிறதா அவர் எந்த உணவு சாப்பிட்டானா அவருக்கு குப்பமே தெரியும். ஐ மீன் அவர் எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலுமே என்ன சாப்பிட்டாலுமே அது அவர் குப்பமே தெரியும். இதாவது தான் விச்சஸை நம்ம டியூக் தேடி கொள்ள ஆரம்பிச்சாரு. இது விச்சுன்னு தெரிஞ்சா அவர் கொன்னதுக்கப்புறம் பேசவே அப்புறம் அந்த அளவுக்கு விச்சுமே கொலை வெறி இருக்கிறாரு. தப்பு புரிஞ்சுக்கிட்டீங்க, நான் ஒன்றும் விச்சு இல்லை, நான் சாண பொண்ணுதான். நான் கிண்டத்தை விட்டு எங்கே நான் ஓடினுக்குள்ள ஐ மீன் நான் கோட்டையில தனியாக இருந்தேன். அப்போ நம்ம ஹீரோயின் எவ்வளோ கற்காரு கேட்குற மாதிரியே தெரியல. யாரையா சொல்ல நீ உண்மையை ஒத்துக்கோ, இல்லைன்னா உனக்கு இங்கேருந்து தப்பிக்க வேற வழியேன்னு சொல்லி ஒரு கத்தி எடுத்து வர. ஹீரோயினும் பயத்தில் என்ன பண்ணுன்னு தெரியும் முடிச்சுட்டு செவத்துல பள்ளியுமே செவத்துல ஒட்டிக்கிட்டு இருக்கிறா. சாப்பாடு உனக்கு டேஸ்ட் தெரிஞ்சுக்கு நான் ஆயிரம் பண்ண முடியும்னு ஹீரோயின் பார்த்துக்க. உன் விரலேருந்து நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு டியூக்கு தெரரா சொல்லி நடந்து வச்சுக்கிறேன். எடுத்து லெஃப்டா ரைட்டான்னு கேட்க ஹீரோயினுக்கு புரிஞ்சு போச்சு இந்த பைத்தியக்காரனுக்கு என்ன சொன்னாலும் புரிய போடல. அதாவது வேற வழி இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அவன் காலில் வந்து உண்மையை சொல்றேன் நீ சொல்ற கருத்து நான் ஒரு விச்சு தான். ஆனா நீங்க எனக்குமே நான் விச்சு ஒரு அப்ரென்டிஸ் மட்டும் தான். எனக்கு ஒன்றும் புரியல, கொஞ்சம் தெளிவா சொல்றியான்னு கேட்க போய் விச்சு ட்ரைனிங் மட்டும் எடுத்துக்கிறேன். அதாவது என்னால் யாருக்கும் சாபம் கொடுக்கவோ எடுக்கவோ என்னால் முடியாது. ஏன்னா அவங்க சாப்பிட்டு நிற்க முடியாதுன்னு சொல்ல போது. எப்படி நான் நம்பர்னு அவன் டியூக் கேட்க அதுக்கு அவள் கையை காமிச்சு நாங்கள் விச் மாக்குன்னு சொல்லுவோம். இந்த விச் மாக்கு யாருக்கு சிவப்பாவோ பெருசாக இருக்கிறோம் அவங்கள முழுமையான விச்சு. நான் இன்னும் முழுமையான விச்சு மாறல. அந்த ப்ரூஃப் நம்பர்னு சொல்ல போது. ஆனால் நான் நீ சொன்ன ஒருத்தர் ஆக்சிடென்ட்ல எனக்கு இந்த மாதிரி கையாயிடுச்சு. ஆனால் அப்போ எனக்கு தெரியல இதுதான் என் உயிர் காப்பாற்ற போறேன்ட்டு. ஓகே நீ சொல்ற நான் நம்புறேன். அந்த மாதிரி துணி நீ மேட்சிக் முன்னாடி டேஸ்ட் ஆக்குனேன்னு சொல்ல போறேன். ஆமா நீ சொன்ன கருத்து என் மேட்சிக் முன்னாடி நான் டேஸ்ட் ஆக்குனேன். அப்படிதான் இல்லை, நான் சுத்தமான பொருட்களை வச்சு என்னோட சீக்ரெட் இன்கிரீட் மூலமா இந்த உலகத்துல என்னால மட்டும் இந்த மாதிரி சமைக்க முடியும், வேற யாராலும் சமைக்க முடியாது. ஓகேக்கா அது பூச்சிக்கு மிக்ஸ் பண்ணி கேட்க போறேன். இல்லை அது பூச்சி தான் இருக்கு, நான் மிக்ஸ் பண்ண அதை வச்சு அப்படியே சமைக்க மாட்டேன். நீங்க பயப்படுறேன்னு சொல்றது நான் நம்புறேன். ஆனா உண்மையை சொல்லிட்டு நீங்க இருக்கப்ப என்ன ஒன்றும் பண்ண மாட்டீங்கன்னு நம்ம ஹீரோயின் கேட்க டியூக் ஒரு செகண்ட் யோசிச்சு பாரு முடிக்க இல்லையோ நம்ம ஏதாவது பிரச்சனை மாட்டிக்கிட்டோமா ஹீரோயின் பயத்துல கொடுத்த பீஃப் ஸ்டேக்கை நான் சாப்பிட போகலாம். எனக்கு இப்போ சுவை தெரிஞ்சது. உண்மையை சொல்ல எனக்கு அவ்வளோ ரொம்ப டேஸ்டாக இருந்துச்சு. என்ன செஞ்சாருன்னா எனக்கு தெரியல, ஆனால் அது எனக்கு சுவை கொடுத்துச்சு. அதனால இப்போதைக்கு நம்ம இவ்வளோ விருது தான் நல்லது. சொல்லப்போனா இன்னும் நீ விச்சு பயிற்சியே எடுத்துக்க, இன்னும் நீ ஒரு முழுமையாக விச்சாமல்ல. ஆமாங்க நான் ஒத்துக்கிறேன். இப்போதைக்கு இவ்வளோ ஒன்றும் பண்ண வேணாம், விட்டுருங்க. இருபது வேற ஒரு பிளான் பண்ணியிருக்கிறேன். ஆனால் என்ன பிளானு அது வந்துன்னு சொல்ல சீன்ல ஒரு பெரிய மாளிகை காட்டுறாங்க. நல்ல வேலை இந்த சூரியனை இந்த வெளிச்சிட்டு எனக்கு கடைசி வைக்க பார்க்காம போயிடுவோன்னு எனக்கு கவலைப்பட்டேன். இன்னும் என் கழுத்துமா கத்தி சொல்லிட்டு இருக்கு. நான் இப்போ என்ன பண்ண போறேன்? நீ வேடிக்கை பார்த்ததா போதும், சமைக்க தெரிஞ்சாச்சு போ. எஸ் சார் நான் சமைக்க போறேன். இப்போ என்னன்னா எனக்கு சமைக்க தெரிஞ்சா கூட நான் ஒன்றும் ஒரு செஃப் இல்லை. அதாவது இப்படிக்கே நான் பார்த்து சமைச்சாகணும்னா இதுதான் என் உயிரே இப்போ இறங்கி இருக்குது. நான் மொத்தம் சொல்ல பண்ண என் உயிர் போயிடும். அப்புறம் டியூக் என்ன சொன்னான்னு நமக்கு காட்டுறாங்க. வெடிச்சோடனே நீ எனக்கு சமைக்க ஆரம்பிக்கணும் நாளையிலேருந்து.
ஆனால் உங்களுக்கு சமைக்கணும் நம்ம ஹீரோயின் கேட்க, நாளைக்கு நீ செய்கிற சமையல் மட்டும் எனக்கு பிடிக்கும்னா நாளைக்கு உனக்கு கொண்டுருவேன், அது ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லி டியூக்கு நேரத்தில் நினைச்சு நம்ம ஹீரோயின் யோசிச்சு பார்த்துக்கிறேன். கண்டிப்பாக நான் பார்த்து சமைக்கணும். எனக்கு என் சமையல் மேலே கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு. இங்கே இருக்கிற ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, இங்கே இருக்கிற எல்லா பொருட்களும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் சுத்தமாக இருக்கிறீங்க. நான் இந்த இடத்துல கூட இவ்வளோ சுத்தமான பொருட்கள் நான் பார்த்து இல்லை. என்ன ஆனாலும் சரி, யாரையும் நான் டிஸ்மாயிண்ட் பண்ண மாட்டேன். என் ஆசைப்படி எல்லா வயிறு மட்டும் சாப்பிட்டுக்காக ரெடி பண்ணி தான் போகிறேன். இப்போ சரி ஆரம்பிக்கலாமான்னு சொல்கிறத இங்கேயே நம்ம இந்த எபிசோட முடிக்கிறோம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய் கைஸ், ஹேவ் a good day.